சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டில் நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் சாப்பிட்டோம், நிறைய ஃபன் பண்ணோம். இப்போ வந்து ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு போக போகிறோம். ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து we are going to Nathan Phillips, right? No. Bench Way. Coronation Park. So நம்ம Bench Way Coronation Park போக போகிறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எத்தனை தடவை கீழே விழுந்தேன். ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்னாவே வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். பார்த்தாவே ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணும். ஆனால் அது பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது, இது பண்ணணுமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். பிகாஸ் எனக்கும் ஐஸ் ஸ்கேட்டிங் சுத்தமாக தெரியாது. நார்மல் ஸ்கேட்ஸ் இருக்கும்ல, ரோலர் ஸ்கேட்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கேட்டிங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லைட்டாக தான் கற்றுக்கிட்டேன். மேபி ஒரு ஹாஃப் அ டே நான் அதை பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். லைட்டாக வந்து நம்ம வீட்டில் வந்து வண்டி விடுற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஸ்கேட்டிங்கில் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸோட டைரெக்டாக ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு வந்து இறங்கி இங்கே எப்படி நான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து எவ்வளோ ஃபன்னாக போச்சு, எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக போச்சு, இல்லை இதை வந்து தாராளமாக யார் வேணாலும் எடுத்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரோனோவில் பென்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹைவேக்கு கீழே இருக்க ஒரு இடம். இங்கே வந்து ஐஸ் ரிங்க் பண்ணியிருக்காங்க. இங்கே எதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நேத்தன்ஸ் ஃபிலிப்ஸ் ஸ்கொயர்லேயுமே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் இருக்குது. பென்ட்வேக்கு, அதாவது இந்த கொரோனேஷன் பார்க்கில் இருக்க பென்ட்வேக்கு வந்த ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட்லீஸ்ட் நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கான இடம் வந்து அங்கங்கே இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினர்ஸ் இருக்கும், அந்த சப்போர்ட் இருக்கும். அது வந்து கொரோனேஷன் பார்க்கில் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயரில் நாங்கள் பார்க்கும்போது இல்லை. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஏன்னா நாங்கள் எங்கள் கூட இருக்கவங்க யாருக்குமே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க எல்லாருமே ஐஸ் ஸ்கேட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஸ்கேட்டிங்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் அந்த ஸ்கேட்ஸை ரெண்டல் எடுக்கிறோம். அதுக்கு ஒரு கன்சென்ட் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது அந்த ஸ்கேட்ஸ் போட்டு நான் கீழே விழுந்து எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு இந்த கம்பெனி பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்சென்ட் ஃபார்ம் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி, அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஐபேட் தருவாங்க. அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சைன் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்கேட்டும் $12 ஆகுது. இப்போ உங்கள் சைஸ் என்னமோ அந்த சைஸை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த $12 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுப்பீங்க, உங்களோட ஏஜ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அண்ட் ஐடி கார்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு கவர்மெண்ட் ஐடி கண்டிப்பாக கேட்குறாங்க. அந்த ஐடி வச்சு தான் உங்களுக்கு இந்த ஸ்கேட்ஸ் கொடுப்பாங்க. 2 hours கழித்து நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணும்போது ஐடி உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 hours நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிங்க் வந்து 8:45 வரைக்கும் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது 9 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் 8:45க்கு வந்து உங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் போய் அங்கே சப்மிட் பண்ணுறதா இருக்கும். ரெண்டல் வாங்கின எல்லா இந்த ஸ்கேட்ஸுமே. இதுதான் என்னோடய பேபி ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் முதல் தடவை ஐஸ் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் ஷூ போட்டு நடக்கிறது. ஆக்சுவலி ஐஸ் ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டா ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு எனக்கு இப்போ தோணுது. பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்குல்ல, இந்த கால் உடைஞ்சு போய் நடக்க முடியாமல் ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பார்க்குறதுக்கு. பட் அங்கே நிற்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது பாருங்கள். அது போகிற வரைக்கும் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். காலையிலேருந்து மட்டும் கிடையாது, நாங்கள் வின்டர் சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக. பட் உள்ளே வந்து என்டர் ஆன உடனே எல்லோரும் விழறதை பார்க்கும்போது செம பயம் வந்துருச்சு. அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்லாம் கூட இருக்குது. விழுந்தா தலை அடிப்படும், இடுப்பு அடிப்படும்ன்ற ஒரு ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இதை ட்ரை பண்ணலைன்னா வேறு எப்போ லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றனால இறங்கிட்டோம் நாங்கள். மனிஷ் பாருங்கள்,
அப்படி வழுக்கும் உங்கள் கால். பிகாஸ் அந்த 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 ஸ்கேட் ஷூ கீழே பார்த்தீங்கன்னா நைஃப் மாதிரி இருக்கும். அந்த அவ்வளோதான் பேலன்ஸே. உங்களுக்கு அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியுது, நீங்கள் ட்ரெயினர் வச்சுட்டு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். இல்லை என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணுறத இந்த சப்போர்ட்லாம் இல்லாமலாம் ட்ரை பண்ணாதீங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிரும். பிகாஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பண்ண தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தான் இந்த சப்போர்ட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யூஸ் பண்ணி அவங்களோட டைம் முடிஞ்சோடனே அங்கே விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட அந்த 2 hours டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 times நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். அந்த ரிங்கை வந்து 4 times சுற்றிட்டு வந்தேன். ஸ்வாகத் தான் பாவம் விழுந்துட்டார் அவர். பிகாஸ் அவருக்கு வந்து சப்போர்ட் அது எதுவும் இல்லை. ப்ளஸ் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணார். பட் அது நல்லது தான், ட்ரை பண்ணி கீழே விழுந்து எந்த பெருசாக அடிலாம் படலை. பட் கீழே விழுறது வந்து நீங்கள் அந்த அந்த சப்போர்ட் உங்களுக்கு இல்லைனா கன்ஃபார்மாக கீழே விழுறது வந்து நிச்சயம். இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக நடந்து போகணும். இப்போ மனிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக நடந்து போயிட்டுருந்தார். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நடந்தால் ஓகே. இல்லை நான் எடுத்தோடனே ஸ்கேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேட்ஸ் தெரியும், நல்லா பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள், நிற்க கூட முடியல என்னால் ஆக்சுவலி. ஏன்னா நின்று அடுத்த நிமிஷம் அது வந்து வழுக்குது. ஸோ காலை ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி வச்சா தான் என்னால் நிற்க முடியுது. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணோம். என்ன தான் ரெஃபர் பண்ணாலும் நம்ம அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரி ஆகும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறது பண்ணணும், ஒரு வாட்டியாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெயினரை வச்சு நல்லபடியாக ஐஸ் ஸ்கேட்டிங்கை கற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் ஐஸ் ஸ்கேட் பண்ணலாம். நாங்கள் வந்து அதை தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறவங்க யாருன்னா மிஸ்ஸிசாகா டொரண்டோவில் இருக்கீங்க, உங்களுக்கு யாருன்னா ஏதாவது கிளாஸஸ் தெரியும், ட்ரெயினர்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு லேர்ன். நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக போய் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். இதுதான் அந்த ஷூஸு. ஹீல்ஸ் போட்டு கூட ஓடி போயிடலாங்க, ஆனால் இது போட்டு நடக்கிறது கஷ்டம் போல். பார்ப்போம் அடுத்த வருஷம் கற்றுக்கிட்டு எப்படி போகுது அப்படின்னு. ஓகேங்க, டேக் கேர், பை.